எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டில் நான் ரீசெண்டாக ஒரு ஹல்வா சாப்பிட்டேன். அந்த ஹல்வா வந்து ரொம்ப அப்படியே வாயில் போட்டோன்னே கரைஞ்சது. டேஸ்ட்டு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஸோ அந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அதை கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்ன ஹல்வான்னு சொல்லி பார்க்குறதுக்கு வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பேனில், அதாவது நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், பிஸ்தா அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் வரட்டும். அது வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதை இன்னொரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி வச்சிடலாம். ரிமைனிங் இருக்கிற கீயில் 1/2 கப் அளவுக்கு நம்ம இப்போ பீட்ரூட் துருவி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா குக் ஆகணும். கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நீங்கள் எடுக்க போகிற பீட்ரூட்டோட அளவை பொறுத்து இது கண்டிப்பாக இந்த நெய், சுகரோட அளவு எல்லாமே மாறும். பட் நீங்கள் எது எடுத்தாலும் 1/2 கப் பீட்ரூட் துருவலுக்கு 1.5 மடங்கு பால் தேவைப்படும். ஸோ காய்ச்சின பாலை பயன்படுத்துங்க. இப்போ பாலை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த பால் நம்மளுக்கு சுண்டி நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த பால்லே வந்து இந்த பீட்ரூட்டானது குக் ஆக போகுது. பீட்ரூட் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து நம்மளுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை பயன்படுத்தலாம். கருப்பட்டி, வெல்லம் இந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா நம்ம வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். பட் நான் இப்போது ஒரு சூப்பரான டேஸ்ட்டுக்காக சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு பால் நல்லா சுண்டி வருது பாருங்கள். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பீட்ரூட் அல்வாவா கேரட் அல்வாவான்னு சந்தேகம் வர அளவுக்கு இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் பீட்ரூட் கலர் வந்து வந்துடும். இப்போ நம்மளுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போது 3/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு நான்ஸ்டிக் பேனில் செய்கிறதுனால சுத்தமாக ஒட்டாமல் நல்லா குக்காகி ரெடி ஆகிட்டு. அல்வாக்கு பொதுவாக என்ன பதம் அப்படின்னா, நம்ம கிளறும் பொழுது நம்மளுக்கு கரண்டியோடையே வந்து அந்த அல்வா வந்து வந்துடும். அதாவது எல்லாமே ஒரு சேர ஒரு இடத்துல நிற்கும். இந்த மாதிரி தனித்தனியாக நிற்காது. அந்த அளவுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து சூப்பரான ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இன்னும் நல்லா இதாகணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு அல்வா ஸ்டேஜ் வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போது வறுத்தெடுத்து வச்ச முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இதை போட்டிங்க அப்படின்னா அப்படியே வாயில் கரைஞ்சி உள்ளே போயிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அந்த அல்வாவை மட்டும் நான் 2 டைம்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான அல்வா இருந்தது. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.